வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைப்போகம் தீர்ந்திடில் வினைப்போகமும் இல்லாது கண்டாய். அப்ப இந்த கர்மவினை கர்மவினை கொண்ட காய கூடு ஆன்மா காணாமல் மறைந்து நிற்கிறது தேடு. ஆசை கயிறு கொண்டு கட்டிய சிறு கூடு கால போக்கினிலே உடைந்து விடும் ஓடு. ஆகவே இந்த கர்மா, இந்த வினை போகம் இருக்கும் அளவு இந்த தேகத்தில் நாம் இருப்போம். வினை தீர்ந்து விட்டால் தேகத்தை விட்டுவிட்டு போய்விடுவோம். ஆகவே கர்ம வினை என்பது அது பிராரப்தமாக இந்த உடலில் இருக்கிறது. அதை நாம் அனுபவித்தே ஆக வேண்டியதாக இருக்கிறது. கடவுளாக இருந்தாலும் இங்க வந்து கஷ்டப்பட்டுத்தான் தீர வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணன், பகவான் கிருஷ்ணருக்கு கடமைகள் ஏதும் கிடையாது. ஆனாலும் அவருக்கு கர்மா அங்கே நிகழ்கிறது. ஏனென்றால் அவர் மானிட தேகத்தில் வந்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது குருஷேஸ்திர போரில் அவர் போய் சாரதியாக இருந்து அந்த போரை நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறார் என்றால் அது என்ன? கர்ம வினைகளால். அப்போ கர்ம வினை தானே இந்த தேகத்தை தருகிறது, இந்த பிறவியை தருகிறது. இந்த கர்ம வினைகளால் தானே கிருஷ்ணன் அந்த குருஷேஸ்வர போரில் போய் நிற்கிறார். கபடு சூது வஞ்சகம் யாவும் கைகொள்கிறார் என்பதே உண்மை. கௌரவர்களை அவ்வளவு சுலபத்தில் அழிக்க முடியாது. பாண்டவர்கள் அவர்களை அழித்தார்கள் என்றால் அதற்கு கிருஷ்ணனுடைய கபடு சூது வஞ்சகம் தான். ஏன்? கடவுளாக இருந்தும் அவர் கபடு சூது வஞ்சகத்தை கை கொண்டார் என்றார். தீயவைகளை அழிப்பதற்கு தீய தன்மையை கைகொள்ள வேண்டும் என்பது கூட பகவத்கீதையின் ஒரு சாராம்சமாக மறைமுகமாக கூறப்படுகிறது. அதற்காகத்தானே முருகன், காளி, மகாசக்தி இந்த அவதாரங்கள் எல்லாம், ஏன் கண்ணன், இந்த அவதாரங்கள் எல்லாம் துஷ்டர்களை அரக்கர்களை என்பதை அது தீயவைகள் என்று ஒப்பிட்டு அழிப்பதற்காக இவர்கள் அவதாரம் எடுத்தார்கள் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் அசுரர்கள் என்பவர் யார் என்றால் தீய சக்திகள் தான். ஆகவே தீயவை அழிப்பதற்கு தீயதை நாடி இருக்கிறார்கள் என்றாலும் நாம் இங்கு தீயவைகளை பெருமைப்படுத்துவதற்காகவோ மிகைப்படுத்தி கூறுவதற்காகவோ இந்த வாக்கியங்கள் இல்லை. நன்மை என ஒன்று இருந்தால் தீமை என ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. இருமைகள் கொண்டது இவ்வுலகம். அர்ஜுனா, அவற்றை நீ பொறுத்துக் கொள்வாயாக என்று கூறுகிறார். என்னுடைய சாராம்சம் என்ன? வாழ்வில் இருமை கொண்ட தன்மை. இன்பம் என ஒன்று இருந்தால் அதனால் துன்பம் என ஒன்று இருக்கும். லாபம் என இருந்தால் நஷ்டம் என இருக்கிறது அல்லவா? ஜனனம் என இருந்தால் மரணம் என இருக்கிறது. இந்த இருமைகள் கொண்ட இந்த உலகத்தில் நாம் ஒருமையை மட்டும் பெற்றுவிட முடியாது. தர்மத்தை அறிந்த தர்மனும் சூது விளையாடினான். ஏன்? சூது விளையாடுவது அதர்மம் அல்லவா? அது ஏன் கைகொள்ள வேண்டும்? ஆகவே அங்கே கர்மா நிகழ்கிறது என்பதுதான் இதனுடைய தாற்பயம். கடவுள் என்றாலும் அவர்கள் கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே சராசரி மனிதருக்கு இதை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இந்த கர்ம வினைகள் தான் வாழ்க்கையாக இருக்கிறது. வழிகள் நிறைந்ததுதானே வாழ்க்கை. இந்த வழிகளை ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை வழிகள் என்பதை விட அதுவே வாழ்க்கை என்பதாக மாறிவிடுகிறது. வழி இல்லாத, வழிகள் இல்லாத, துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் காண முடியாது. இந்த இன்ப துன்பம் என்ற இருமைகள் அது வாழ்வின் சாராம்சம். ஆனாலும் ஆன்மாவாகிய நாம் சாட்சி மாத்திரமே என்பதை உணர்வதற்குத்தான் இந்த யோகம். ஞானம் என்பதை விசாரித்து தன்னை தான் அதுவாக இருப்பதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஞானம் உறுதுணையாக இருக்கிறது. வெறும் வாசகத்தாலும் புத்தக அறிவாலும் சத்சங்கத்தாலும் இந்த ஞானம் சித்திக்குமா என கேட்டால் அது சாத்தியமில்லை. ஆகவேதான்
சாதனா இன்றி உலகில் ஒன்றை சாதிப்பாரில்லை. சாதனா புரிதல் வேண்டும் என்பதுதான் இத்தனை விதமான யோக தத்துவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சித்தர்களாலும் யோகிகளாலும் ஞானிகளாலும் உருவாக்கப்பட்டவை. ஆகவே இந்த யோகம் என்பது மிக அற்புதமான தன்னிலை விளக்கத்தை தருவது. ஞானம் என்பது அதை பரிபூர்ணமாக்குவது. இந்த யோகம் என்பது கண்ணாடியில் தன் முகத்தை தான் பார்ப்பது போன்றது. அதன் மூலமாகத்தான் தன் சுய சுரூபத்தை காண இயலும். வெறும் வாசா ஞானத்தால் என்ன பயன்? அதனால்தான் நான் மிகவும் நேசிக்கக்கூடியதாக இந்த யோகத்தை கூறுகிறேன். ஆன்மா என நாம் எத்தனை விதத்தில் புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அது மனதை கொண்டு அறிவதாகவே இருக்கும். மனம் கடந்த நிலையில்தான் ஆன்மாவாகிய தன்னை உணர்வு நிலையில் காணுதல், அறிவு நிலையில் பெறுதல், அடுத்ததாக ஆனந்த நிலையில் கண்டு மகிழ்தல், ஒளியான பிரகாசத்தில் நிலைத்திருந்து தன் சுய சுத்த சைதன்யமாகிய ரூபத்தை காணுதல் என்பதெல்லாம் இந்த ஞானம் என்பதை கொண்டு யோகத்தால் தன்னை அறிந்து ஞானத்தால். ஆகவே வெறும் ஞானத்தால் இது சாத்தியமில்லை என்பதே எனது கருத்தாகும். யோகத்தால் தான் என்னை நான் கண்டறிந்தேன். நீங்களும் அதுவாக இருப்பதை காண்பதற்குத்தான் இத்தகைய யோகத்தை உங்களுக்கு பற்பல விதமான பயிற்சி முறைகளால் கொடுத்து கொண்டிருக்கிறேன். வாசி யோக நிஷ்டை, சுவாச பந்தனம், பூரண கும்பகம், கேவல கும்பகம், பிராணாயாமம், சுழிமுனை சுவாசம் என்று இத்தனை விதங்களில் இந்த பிராணனை ஒடுக்கி பிராணனற்ற பரிபூர்ண நிலை பெறும் பொழுது அங்கே மனம் கட்டுண்டு மனமற்ற தன்மை, மனம் கடந்த நிலை சித்திக்கிறது. மனம் காற்றின் அம்சத்தில் இருப்பதால் அதை கடத்தல் துர்லபமானது. அதை கடக்க வேண்டுமானால், மனம் கடந்த நிலை பெற வேண்டுமானால் இந்த சுழிமுனை சுவாசத்தில் நீங்கள் இருத்தல் வேண்டும். அதையே சுவாச பந்தனமாக்கி மகிழ வேண்டும் என்றெல்லாம் கூறுவது பயிற்சியால். வேறு எந்த யோகத்தாலும் இந்த மனம் கடந்த நிலை பெற முடியாது. உயர் சமாதி நிலை என்பது கூட அது நிர்விகல்ப சமாதி. மனம் கடந்த நிலையில் எந்த விதமான விகல்பமும் இல்லாத நிலைதான். ஆனால் அதுதான் இந்த யோக தத்துவத்தில் மிக உயர்ந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த நிர்விகல்ப சமாதி கூட ஆதியோடு சமமான நிலை. ஆனால் ஆதியான நிலையை அறிவதற்கு இந்த நிர்விகல்ப சமாதியை கடத்தல் வேண்டும். ஆம், அது சகஜ சமாதியாக்கப்பட வேண்டும். சவிகல்ப சமாதி தியானம் கடந்த நிலையில் ஆரம்ப நிலை, நிர்விகல்ப சமாதி மத்தியம நிலை, சகஜ சமாதி உயர்நிலை. இந்த சகஜ சமாதி என்பது என்ன? சதாகாலமும் ஆதியான தான், அனாதியான தான், சமமான இரண்டற்ற அத்வைத நிலையில் இருத்தல். அப்படியேனா எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தைப்பட்டாலும் முத்தர்மனம் இருக்கும் மோனத்தே வித்தகமாய் காதீர் விளையாடி இருகை வீசி வந்தாலும் தாதியின் மனம் நீர்க்குடத்தே தான். கிராமங்களில் 4-5 பெண்கள், விடலை பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்காக ஊர்குளத்திற்கு செல்வார்கள். அங்கே போய் ஊர் நிலையெல்லாம் பேசிட்டு போய் அங்க உட்கார்ந்து தேவையான விஷயங்கள் எல்லாம், தேவையற்றதை எல்லாம் பேசி முடித்து விட்டு தண்ணீர் குடத்தை எடுப்பார்கள். எடுத்து ஒரு குடம் பக்கத்தில் இருக்கும், மற்றொரு குடம் தலையில் இருக்கும். அப்பொழுதும் அவர்கள் சிரித்து பேசிக்கொண்டே விளையாடி கொண்டே வருவார்கள். அப்படி வந்தாலும் அவர்கள் கவனம் தலையில் உள்ள நீர் குடத்தில் இருக்கும். அதுபோல எத்தொழிலை செய்தாலும், நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் உங்கள் மனம் மோனத்தில் இருக்க வேண்டுமானால் அதுதான் சகஜ சமாதி நிலை. அந்த மோனம் என்பது என்ன? ஞானம் கடந்த பரிபூர்ணம். இது எப்படி சித்திக்கும்? சுவாச பந்தனத்தால். சுவாசமற்ற நிலையில் இருக்க முடியுமா? முடியுமே. நம் அன்பர்கள் அப்படித்தானே நீங்கள் இருக்கிறீர்கள். சுவாசமற்ற நிலையை கொண்டு வருவதற்கு சுழிமுனை சுவாசம், சுழிமுனை சுவாசத்திலிருந்து சுவாச பந்தனம் அல்லது கேவல கும்பகம் அல்லது பூரண கும்பகத்தில் நிலைத்தவாறு. இது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக மாறுபடலாம். இதில் நிலைத்தவாறு நீங்கள் இந்த உலக விடய போகங்களில் ஈடுபட்டாலும் நீ ஆதியோடு சமமான நிலையான அந்த பிரம்மமாய் இருப்பதை அங்கே நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம்.
அதன் பிறகு பரிபூர்ண நிலையை அடைகையில் அது எப்பொழுது வேண்டுமானாலும் சித்திக்கும். நீயாக இருப்பதை பார்ப்பதுதான் பரிபூர்ண நிலை. இதுவெல்லாம் யோகத்தில் தானே சாத்தியம். ஏனென்றால் இந்த 5 கோஷங்கள் விலகுவது இந்த குண்டலினி யோகத்தால். வேறு எந்த யோகத்தாலும் இந்த 5 கோஷங்களை விளக்க முடியாது. இந்த 5 கோஷங்கள் விலகினால் தானே ஆன்மாவான தன்னைத்தான் அறிய முடியும். ஏன் தன்னை அறிய இயலவில்லை என்றால் இந்த கோஷங்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக நுட்பமாய் மிக மிக சூட்சமமாய் மகா நுட்பத்தோடு இந்த கோஷங்கள் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் யாராலும் இந்த கோஷங்களை விலைக்கு காண இயலாது போகிறது. ஆகவேதான் ஞானம் சுழுவானது என்று கூறுகிறார்கள். ஆனால் அது வலுவானதும் கூட. இந்த ஞானத்தை பெறுவதற்கு முதலில் யோகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதால் தான் 18 சித்தர்கள் அல்ல, பல்லாயிரம் சித்தர்கள் தோன்றி இந்த யோக தத்துவத்தை உரைத்து சென்றார்கள். ஆகவே யோகம் சிறந்ததுதான். இந்த யோகத்தால் தானே அறிய இயலும். ஆகவே இந்த பரிபூர்ண யோகத்தை உங்களுக்கு நான் பற்பல விதங்களில் அருளுகிறேன். இறுதியில் குண்டலினியாக ஆதாரங்கள் திறக்கப்பட்டு அற்புதமான ஆன்ம தரிசனத்திற்குள் கிடைத்து செல்கிறேன் அல்லவா. நீங்கள் ஒளி நிலையில் இருக்கிறீர்கள், ஒரு சிலர் உணர்வு நிலையில் இருக்கிறீர்கள், ஒரு சிலர் பேரறிவு நிலையில் இருக்கிறீர்கள், இன்னும் சிலர் பேரானந்த நிலையில் திளைக்கிறீர்கள். ஆன்ம தரிசனம் பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் இந்த உலக விடைய போகங்களில் அதிக நாட்டம் தான் தடையாக இருக்கிறது. இரு வழி சாதனையாளன் இனி வந்து பிறப்பதில்லையே. ஆகவே ஆன்மீகமும் லௌகீகமும் இரண்டும் இரு வழிபாதைகள் தான். ஆனால் இரண்டிலும் நீங்கள் சரிசமமாக பயணிக்க வேண்டும். ஆகவே இந்த யோகம் இந்த லௌகீகம் இரண்டையும் சரியாக நீங்கள் முழுமையாக அதை பயணித்தால் இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தவர் ஆவீர். ஆகவே இதனை புரிந்து கொண்டு சாதனா புரியுங்கள். என் அன்பு நிறைய அருளாசி. நன்றி செய்க, நலமே பெறுக.